ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஒன் ஷாட்னா, இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷ் தான். ஸோ 28/8/2000 ஐ திங்க் தெரில. ஸோ நேம் வந்து கயல்விழி. பிடிஎஸ் ஆர்மிங்கிற ஐடியிலேருந்து அவங்களோட அக்காவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே கயல்விழி, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டார்க்குள்ள போயிடலாம். ஸோ ஐ திங்க் வியோட ஒன் ஷாட்னால நிறைய பேர் கொஞ்சம் குஷியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ ஒன் ஷாட் நேம் வந்து லவ். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஒன்லைன் எதுவும் கிடையாதுடா. இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, உங்களுக்கு ஒரு ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குட்டி தம்பி, அவ்வளோதான். ஸோ ஒரு அப்பா ஒரு அம்மா தானே இருப்பாங்க. ஐயோ நானும் வளரிட்டுருக்கேன். ஓகேடா. உங்களுக்கு வந்து அப்பா அம்மா தம்பி அவ்வளோதான். ஸோ வி சைட் காமிச்சா மிடில் கிளாஸும் இல்லாமல் ரொம்ப ரிச்செல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான். ஸோ அவனோட அப்பா வந்து ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு, அவ்வளோதான். வி வந்து வீட்டுக்கு ஒரே பையன். வியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சுகா, ஜேஹோப். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. வியுமே சேம் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறான். ஸோ வந்துட்டு காலேஜ் அப்படியே போயிட்டுருக்கீங்க. பார்த்தா நீங்கள் சடனாக பார்க்கும்போது வி நிற்கிறான். அவங்களுக்கு சரியான ஷாக்கு. நீங்கள் டேரெக்டாக போய் ஹே வி, வயன் நீ என்னடா இங்கே பண்ணுற? நான் இந்த காலேஜ் தாண்டி. நானும் இந்த காலேஜ் தான். என்ன டிபார்ட்மெண்ட்? ஸோ நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்க, அவன் டிபார்ட்மெண்ட் சொல்கிறான். ரெண்டு பேரும் சேம் டிபார்ட்மெண்ட்டா? சூப்பர்டா. சரி, ஸ்கூலுக்கு அப்புறம் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் செம்ம சர்ப்ரைஸில். ஆமாண்டி. சரி, உன் கூட சுற்றிட்டு இருப்பானுங்களே சுகா, ஜேஹோப் எங்கே? யா அவனுங்களும் தான் இருக்கானுங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு ஓகே ஓகே சரி கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ பிகாஸ் செம்ம ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில். வியும் நீங்களும் சேம் ஸ்கூல் தான் படிச்சிருப்பீங்க, சேம் கிளாஸ். ஸோ நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். ஸோ செம்ம ஹாப்பியாக நீங்கள் வீக் வந்து இருக்குது. ஸோ வியை வந்துட்டு நம்ம சுகா பார்த்துட்டு, என்னடா நம்ம ஒயின் மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம ஒயின் தான். சேம் டிபார்ட்மெண்ட் தான்டா. ஓகே ஓகே சரி பா போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் வராங்க. ஸோ நீங்கள் வந்து கேர்ள்ஸ் ரோல் உட்காந்துருக்கீங்க, அவங்க வந்துட்டு போய் டேரெக்டாக பாய்ஸ் இதில் உட்காந்துடுறாங்க. ஸோ ஸ்டாஃபும் வராங்க. ஸ்டாஃப் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாருமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டே செம்ம ஜாலியாக பேசுகிறாங்க. எல்லா ஸ்டாஃப்மே உங்களுக்காக செம்ம ஹாப்பி. பரவாயில்லையே, எல்லா ஸ்டாஃப்மே கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்களே, ஜாலியாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு காலேஜ் இப்படியே தான் போகும், வீக்கும் இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் வியை பார்த்து, வி சொல்லுவேன் என்ன? இல்லை, நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி, நீ வரியா? பார்ட்டியா? ஒரு குட்டி செலப்ரேஷன், ஸோ நீ வந்துடுறியா அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் நம்ம ஜேஹோப், நாங்களும் தான் இங்கே இருக்கோம், இங்கே இப்படி திரும்பி பார்க்குறாளா பேர், அந்த மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடுங்க. ஓகேவா சுகா? ஓகே ஜேஹோப், நீங்களும் வந்துடுங்க சரியா? நாளைக்கு ஷார்ப் 5:30. ஓகே. ஆனால் 5:30 to 6 எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வராங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே நீங்கள் வேறு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வி வரானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ கரெக்டாக வி வந்தோடனே வி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை காட்டுறீங்க. ஸோ விவி வந்துட்டு உள்ளே வரான். நீங்கள் போய் வாங்கன்னு வெல்கம் பண்ணிட்டு 3 பேரும் கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ கூப்பிட்டு வந்தோன்னே எங்கள் அப்பா அம்மா கிட்ட, அம்மா இதுதான் வி அண்ட் இது சுகா, இது ஜேஹோப், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலிங்கில் வந்து நாங்கள் ஒன்றா தான் படிச்சுட்ருக்கோம். பார்த்துருக்கேன்ப்பா, அவனை ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ வரும்போது பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா அங்கிள்? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க தம்பி வந்துட்டு, ஓய் இதுதானே அது? வாயில் அடிப்போம், வாயை மூடிட்டு போடா, ஒத்துக்க மாட்டியே அப்படிங்கிற மாதிரி உங்கள் தம்பி போகிறான். வி இருந்துட்டு, என்ன ஒன்றும் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறான், "ஒயன் நானும் வந்ததுலேருந்து கேட்கவே இல்லை, இது என்ன ஃபங்க்ஷன்?" இன்னைக்கு என்னோடய பர்த்டே. ஓ! உன் பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே ஒயன். சாரி, எனக்கு நிஜமா தெரியவே தெரியாது. ஏன்னா நான் உனக்கு எதாவது கிஃப்ட் வெயிட் 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 நான் இப்போ உன்ட்ட எதாவது கிஃப்ட் கேட்டேனா? இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி கூலாரு சில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வியுமே வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா கேக்கும் எல்லாருமே வெட்டி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறீங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே இங்கே வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு குட்டி சர்ப்ரைஸுமே எல்லாருக்குமே இருக்குது. அது என்னதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னொரு கேக் கொண்டு வைக்கிறீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு என்னடா இன்னொரு கேக் ஒருவேளை அவனோட தம்பிக்கும் பர்த்டேவாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி என்னென்னா எங்கள் அப்பா அம்மாவோட ஆனிவர்சரியும் கூட. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணுறேன். ஆக்சுவலி அவங்களுக்கு ஆனிவர்சரிங்கிறது அவங்களே மறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு தான், அவங்களோட இந்த ஒரு ஆனிவர்சரி பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வர வச்சேன். ஸோ ஐ திங்க் இதோட உங்களுக்கு 20 இயர்ஸ் ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ 21st இயர்க்குள்ள கால் எடுத்து வைக்க ஹாப்பி ஆனிவர்சரி டு யூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அவங்க மறந்தே போயிருப்பாங்க நான் நம்மளோட ஆனிவர்சரி இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி மறந்தே போயிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பொண்ணோட பர்த்டே அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி. தென் அவங்களும் வந்துட்டு கேக்கும் கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே பேசிட்டு சும்மா ஜாலியாக அப்படியே என்ஜாய்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. வியும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி வி உங்கள் வீட்டுக்கு வந்தது, உங்கள் கூட டான்ஸ் பண்ணது, உங்கள் கூட பேசினதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு டேஸும் போயிட்டே இருக்கும். ஸோ ஒன் டே வந்துட்டு காலேஜில் வந்துட்டு வயன் சொல்லுவி என்ன? இல்லை நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேச எங்கே வேணா ஈவினிங் வந்து காலேஜுக்கு வெளியே ஒரு குட்டி ஷாப் இருக்குல்ல, அங்கே அங்கேயா? அங்கே ஏன்? இங்கேயே பேசலாமே. இல்லை அங்கேயே பேசலாமே ப்ளீஸ். சரி ஓகே. ஆனால் எதை பற்றி எனக்கு இப்போ நீ சொல்ல எனக்கு மண்டே வெடிச்சிரும் வி. கொஞ்சம் வெயிட் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களை டீன் கூப்பிட்டா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் வேறு யாராவது உங்களை டீன் கூப்பிட்டா உங்களுக்கு செம்ம கோவம் வரும். உங்களோட தம்பியும் உங்களை டீன் கூப்பிட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். அவன் வந்துட்டு உங்களை வயன் 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 அப்படி மட்டும்தான் சொல்லுவான். எப்போயாவது உங்களை வெறுப்பதுக்காக டீன் சொல்லுவான். நீங்கள் அடிப்பீங்க, அது ஓடோடுன்னு ஓடுவீங்க. ஸோ உங்களுக்கு டீன்னு சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்படியே ஈவினிங்குமே ஆகுது. உங்களுக்கு மண்டே வெடிச்சிடும் போல் என்ன விஷயமா இருக்குது, எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படி இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு ஈவினிங்கும் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அந்த கெஃபேல வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேஹோப், சுகா 3 பேருமே வராங்க. ஸோ வந்துட்டு என்ன விஷயம் சொல்லு எனக்கு வர டைம் ஆகுது, வீட்டில் அப்பா தேடிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, என்ன பண்ணிகிட்டு இருந்து இவ்வளோ நேரம்? வெயிட் இதுக்கடி இப்போ இப்படி கத்துற? கொஞ்ச நேரம் அமைதியாக நான் சொல்ல வரதை கேட்டு அதுக்கப்புறம் நீ போ. சரி ஓகே சொல்லு, என்னது? அது வந்து வயன் ஸ்கூலில் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா படிக்கிறோம்ல. ஆமாம் ஸ்கூல்லேருந்தே ஒன்றா படிக்கிறோம். அதனால என்ன? அதனால இல்லை, அப்போலேருந்து நினைக்கிறேன். அப்போலேருந்தே எனக்கு உன் மேலே ஒரு குட்டி க்ரஷ் இருக்கும். அதனால் அந்த க்ரஷ் இப்போ உன் மேலே லவ்வாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லவ் யூ வயன். எனக்கு மற்றவங்கள மாதிரி இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணோம், அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணணும், இப்படி இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரியல. உன்கிட்ட சொல்லணுன்னு ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்துச்சு. உன் பர்த்டே அன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி அன்றைக்கி உன் பர்த்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போது இது ரைட் டைம் கிடையாது அப்படின்னு தோணுனதுனால இன்றைக்கி சொல்கிறேன். அண்டு நீ எதுவும் என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம். இது எனக்கு மேலே எப்படி இந்த ஃபீல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை ஸ்கூலில் இருந்தே ரொம்பவே பிடிக்கும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். மார்னிங் உன்னை பார்த்தாலே அந்த டேவே எனக்கு ரொம்ப நல்லா போகும். ஸோ
நான் அப்போலேருந்து நீ என்னோட ஒரு லக்கி சார்ம்னு நெனச்சேன். நீலாம் லீவ் எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அந்த டேவே ஒரு மாரி சேடா போகும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்கூல் எண்டிங் அப்போ உன்ன மீட் பண்ணவே முடியாதே! என் லக்கி சார்ம் என்னை விட்டு போகுது. அந்த மாரி வந்து யோசிச்சேன். தென் அதுக்கப்புறமா சேம் காலேஜில அதுவும் சேம் டிபார்ட்மெண்ட்ல நெனச்சே பார்க்கல. நீயும் நானும் ஒரே கிளாஸ்ல இருப்போன்னு. அண்ட் அப்போ சடனா எனக்கு தோணுன ஒரு விஷயம், என் லக்கி சார்ம் திரும்பி என்கிட்டயே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அத என் லைஃப் லாங்கில நான் விடவே கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ, அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் ஓப்பனா சொல்றேன். இல்லைன்னா கண்டிப்பா நம்ப ஸ்டடீஸ முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயத்த உன்ட்ட சொல்லியிருப்பேன். உனக்கு இது ஓகேன்னு தோணுச்சுன்னா, யூ ஹேவ் டு சே எஸ். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் பிடிக்காதுன்னா, ஓகே வி ஆர் ஆல்வேஸ் பி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க வி சொல்கிறதையே. உங்களுக்கு அவன் சொல்கிற அந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஆனால் வி எப்படி நான் நான் உனக்கு வேர்த் கிடையாது வி. இங்கே பாருவாயன் லவ்லேயோ லைஃப்லேயோ வேர்த்துங்கிற ஒரு வார்த்தை ஜஸ்ட்டு கிளாத்தில் மட்டும்தான் வரணும். ஏன்னா அது குவாலிட்டியாக இருக்கணும் அவ்வளோதான். மற்றபடி லவ்வில் வேர்த்துன்னு பார்க்கறதுக்கு அது என்ன காசு கொடுத்து வாங்குகிற பொருளா? கிடையாது வயன். மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். மனசில் தோன்றது தான் கல்யாணமும் சரி, லவ்வும் சரி, ஏன் ஒரு லஸ்ட் ஃபீல் கூட சரி, மனசில் தோன்றது தான். ஸோ எல்லாமே இந்த ஒரு ஃபீலிங்ஸை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து வாங்க முடியாது வயன். அதில் ஒர்த்து கிடையாது, குவாலிட்டி கிடையாது, குவான்டிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபீல் தட்ஸ் ஆல். அது ஒரு ஃபீல், எமோஷன், நம்மளோட மனசுலேருந்து வர ஒரு விஷயம். ஸோ யோசித்து பார்த்துட்டு எந்த முடிவுனாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு அவன்கிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன், அவ்வளோதான். உனக்கு என்னன்னு நீ பார்த்துட்டு சொல்லு, ஓகேவா? ஓகே பாய். பார்த்து வீட்டுக்கு போ, இல்லைனா நான் வேணால் ட்ராப் பண்ணவா? இல்லை வி வேணாம். சரி பார்த்து போ, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ சுகாவும் ஜேஹப்பும் பார்க்குறாங்க. என்னடா பண்ணிட்டு வந்தேன்? ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்தேன். இதுவா ப்ரப்போஸு? ஏன் இதை பார்த்தா ப்ரப்போஸ் மாதிரி தெரியலையா? ரொம்ப மொக்கையாக பண்ணிட்டனோ? ரொம்ப மொக்க, கண்டிப்பாக ரிஜெக்ட் தான். வா ஒரு பீரை வாங்கி வைக்கிறேன். சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. ஆக்சுவலி அவனுங்களோட கேர்ட் வேர்டில் பீர்னால் ஒரு ஜூஸ்ன்னு அர்த்தம். ஸோ நார்மலான ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி தான். மற்றபடி நம்ம பாய்ஸ் யாருக்குமே குடிக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்த யோசிச்சுட்டே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனோடனே உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, "மயன்செல்லாம் வா வா வா, உனக்கு பார் நீ டயர்டாக வருவேன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச மில்க் ஷேக்கு, தென் உனக்கு பிடிச்ச பேன் கேக்கு, தென் கப் கேக் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன்." என்ன மயன் நான் பாட்டில் பேசிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்கேன்? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆனால் நான் உனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேனே, வந்து சாப்பிட்றேம்மா. அவன் வந்துட்டானா? அவன் எப்பயோ வந்துட்டான். சரி நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு போயிடுறீங்க. ஸோ உங்கள் ரூமுக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப திங்கிங் போயிட்டே இருக்குது வி சொன்ன விஷயத்தை பற்றி. பட் உங்களுக்கும் வீணா ரொம்பவே பிடிக்கும். வி சொன்ன அதே விஷயந்தான் உங்களுக்கும் அவன்கிட்ட தோணுது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னு இப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே போகிறீங்க. ஒரு டின்னர் டைம் பக்கம் வந்துருச்சு. நீ அப்படியே யோசிச்சே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஸோ உங்கள் அப்பாவுமே ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாரு. எல்லாருமே ஒட்டுக்க உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, "என்னாச்சு வயன், ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கியா?" "இல்லைப்பா ஒன்றும் இல்லை." "தெரியலங்க என்னாச்சுன்னு. சாயந்தரம் வந்ததுலேருந்து பிள்ளை ஒரு மாதிரி தான் இருக்கா. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்றா. எங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்லல்ல, சொல்லு வயன்." "அப்பா அது வந்து உங்களுக்கு விய தெரியும் தானே?" தெரியுமே. சின்ன வயசுலேருந்தே நான் நீ வந்துட்டு உன் ஸ்கூலில் உன் கூட படிக்கிறதுலேருந்தே நீ அவனை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்ருக்கியே. தெரியுமே, சொல்லு என்ன? இல்லைப்பா, இன்னைக்கு அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா? ஆமாம்மா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பையன் அவன் உன்னை எதாவது ஃபோர்ஸ் இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாது.
ரொம்ப ஸ்வீட்டாக ப்ரப்போஸ் பண்ணான். அ ரொம்ப ஒரு மாரி ஃபோர்ஸ்லாம் நான் பண்ணல. எனக்கு எஸ் தான் சொல்லணும். அப்படிலாம் எதுவும் பண்ணல. உனக்கு இது ஓகேன்னு தோணுச்சுன்னா எஸ் சொல்லு. அப்படி இல்லனா நம்ம 2 பேரும் நார்மலா எப்பயும் போல இருக்க ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் சொன்ன எல்லா வார்த்தையுமே எனக்கும் தோணுச்சுமா. நான் அவன் கூட ஸ்கூல்ல படிக்கிறதுலேருந்தே அவனோட லக்கி சார்ம்னு எனக்கும் தான் தோணுச்சு. அவனும் அதே விஷயத்த சொல்றான். நான் அவனோட லக்கி சார்ம்னு. எனக்கு புரியலம்மா. இது என்ன ஃபீல்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், "உனக்கு நான் வொர்த் கிடையாதுங்கும்போது" அதுக்கு ஒரு டெஃபனேஷனே சொன்னேன். "ஃபீலிங்ஸ்க்கு எப்பவுமே ப்ரைஸ் கிடையாது. ஃபீலிங்ஸ் ஆர் ப்ரைஸ்லெஸ்ன்னு." கரெக்ட் தானம்மா, கரெக்ட் தானப்பா. ஃபீலிங்ஸ்க்கு எப்பயுமே விலை கொடுத்து வாங்க முடியாதுல்ல. கரெக்ட் தான் ஒயன். நீ என்ன சொல்றதா இருக்க? எனக்கு தெரியலப்பா. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா, அவன் கூட இருந்தா நல்லாயிருக்கும்னு மட்டும் தோணுது. தோணுதா? ம். தோணும் தோணும். தோணாமையா இருக்கும் அப்படிங்கிற மாரி தம்பி சொல்றான். அப்ப நீங்க அவன் மண்டையில அடிச்சுட்டு வாய மூடுறா! அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஸோ, அப்போ உங்க அம்மா பார்த்துட்டு, சரி உனக்கு அவன் கூட நீ இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா உனக்கு நல்ல பேரா தான் ஒயன் இருப்பான். இப்போ எஸ் சொல்லு. அம்மா நிஜமா தான் சொல்கிறீங்களா? நிஜமா தான் சொல்கிறேன். தாராளமா இப்போ எஸ் சொல்லு. வியை பற்றி எங்களுக்குமே நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல பையன். அண்ட் அவனை மாதிரி ஒரு பையன் உனக்கு புருஷனாக கிடைக்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீ போய் எஸ் சொல்லு. ஓகே. அம்மா ஆனால் நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிலலாம் லவ் ப்ரப்போஸ் வந்துச்சுன்னு சொன்னாலே இதுக்கப்புறம் காலேஜே போக வேணாம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படி இப்படி தானம்மா பேசுவாங்க. அப்படி இப்படி தான்டா பேசுவாங்க. ஆனால் அப்படி பேசுறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். நீ தானே கஷ்டப்படுவ. பெத்த பிள்ளை கஷ்டப்படுறதுக்காகவா அப்பா அம்மா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம்? இல்லைல்ல, சந்தோஷமாக இருக்க தானே. அப்போ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அப்படிங்கிற மாரி உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் போய் ஹக் பண்ணிட்டு லவ் யூப்பா, லவ் யூம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் லவ் யூடா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நாளைக்கு போய் வீக்கிட்ட எஸ் சொல்லு. ஓகே. கண்டிப்பாம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஆக்சுவலி வியோட பிக்ஸ் உங்கள்கிட்ட ஒரு 4-5 இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டு அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு நான் கூட நினச்சேன்டா எங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் மாதிரியுமே இருந்துருவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் என் பேரண்ட்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப லக்கி. நாளைக்கு வந்து உன்கிட்ட எஸ் சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நைட் தூங்கிடுறீங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ வியா வந்துட்டு கிளாஸ் ரூமில் ஒரு மாதிரி அப்படியே நர்வஸாக உட்காந்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே நேராக கிட்ட போயிட்டு ஆ சொல்லுவேன். இன்னைக்கு ஈவினிங் அதே ஷாப்க்கே வந்துடு. ஓகே. ஃபயன் நீ என்ன சொல்லப்போ அந்த ஷாப்க்கே வா, நான் என்ன ஆன்சர்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் உக்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட எஸ் சொல்ல போகிறீங்கன்னு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ப்ளஸ் உங்களுக்கு செம்ம ஷையுமே வருது. ஸோ வர அங்கே ஹோப் கிட்டி சுகர் டீம் டே அவள் எஸ் சொல்லுவாளா நோ சொல்லுவாளாடா? நீ தானே சொன்ன உனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா எஸ்ன்னு சொல்லு, இல்லைன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலான்னு. அப்புறம் என்ன எங்கள்கிட்ட வந்து ஓகே சொல்லுவாளா நோ சொல்லுவாளான்னு கேட்குறேன். என்னடா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? இல்லை சுகா, ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவள் இல்லாமல் லைஃப் ஓடாதுன்னு தோணுது. லைஃப் ஓடாது சாமி. இதாச்சே அப்படி சொல்லடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீக்காக செம்ம நர்வஸு. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் செம்மையாக சைட் அடிக்கிறீங்க. அவன் நர்வஸாக இருக்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போகிறீங்க. அப்போ வந்துட்டு என்னம்மா இவ்வளோ நேரமா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஹலோ ஹலோ, நேற்று நானும் இப்படி தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். சரி ஓகே. என்ன என் ஆன்சர்? அது வந்து இது நமக்கு செட் ஆகாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு செட் ஆகாது அப்படிங்கும்போது ஃபேஸ் ஒரு மாதிரி போகுது. இப்படி மூஞ்சே பிள்ளைக்கு வாடி போச்சு. நீங்கள் டக்குன்னு பார்த்து சிரிக்கிறீங்க. என்னடா டக்குன்னு ப்யூஸ் போயிட்ட? என்னவா என்ன சொல்கிற? உன்னோட ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஐ லவ் யூ.
அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. வீக்கு சரியான ஹாப்பி. உங்கள டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டு அழறான் அவன். நீங்கள் பார்த்துட்டு எதுக்குடா இப்போ அழற? நான் நினச்சே பார்க்கல தெரியுமா? நீ ஓகே சொல்ல மாட்டேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ ஓகே சொல்லுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அச்சோ! என்னவி குழந்த மாதிரி அழற? இங்கே பார், அழக்கூடாது சரியா? ம் அழல. அழாதடா, செம்ம க்யூட்டாக இருக்கே, கடிச்சு வச்சிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் சொல்கிறீங்க. வியுமே இப்போ அவன் வீட்டில் சொல்கிறான். வியோட வீட்லேயுமே ஓகே தான். பையன் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் எங்களுக்கும் அதில் சந்தோஷம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு காலேஜுமே ஃபுல்லாக போகுதுடா. ஸோ இப்போ வந்து நீங்களும் வியும் வந்துட்டு ஒரு ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கிளம்பி போகிறீங்க. ஸோ ஐயோ நீங்கள் தானே வியோட ஃபேமிலியுமே வராங்க. ஸோ வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்கள் அப்பா பார்த்துட்டு டேய் அப்படிங்கிறாரு. ஸோ வியோட அப்பாவும் பார்த்துட்டு டே மச்சான் நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வியும் பேபான்னு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா டே இவன் என்னோட காலேஜ் மெட்ரா, நானும் இவனும் அவ்வளோ டச்சில் இருந்தான் தெரியுமா? வேலைனாலும் நாங்கள் மறந்தே போயிட்டோம். ஆனாலும் கால் பேசியே தான் இருக்கோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் பாத்தியா எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, பையன் நான் சொல்லியிருக்கேன்ல என்னோடய ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், நாங்கள் இது வரைக்கும் டச்சில் தான் இருக்கோம், சேம் பிளேஸில் தான் நாங்கள் ஒர்க்கும் பண்ணுறோன்னு. அது இவர் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு அங்கிள் நீங்கள் தானே அது? ஆமாம்மா வயன், பாத்தியா எப்படி இருக்குன்னு, நம்ம பிள்ளைங்களோட நம்மளை சர்ப்ரைஸாக மீட் பண்ண வைக்கிறாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான், என்ன ஃப்ரெண்டோட பொண்ணு, ஃப்ரெண்டோட பையன், இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஓகே கல்யாணம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் ஸ்டேஜில் இருக்கீங்க. அந்த ஹோல் மண்டபமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் தம்பிக்கு எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஐ மீன் வீக்கிட்ட கேட்குறாங்க, ஒயனை திருமணம் செய்துக்கலாம் சம்மதமான வந்துட்டு ஹாப்பி. ஐயோ நான் வளர்றேன் ச்சே. வந்துட்டு ஹாப்பியாக சம்மதம் ஃபாதர்னு சொல்கிறான். ஸோ உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்களும் வியை பார்த்துட்டு சம்மதம் ஃபாதர்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. தென் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் ஃபார்மலாக வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிறீங்க லிப்பில். ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் தம்பி ஐயையோ என் அக்கா கிஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். உங்கள் அம்மா வாயை பத்துட்டு வாயை மூடுறா, கல்யாணம்னா அப்படி தாண்டா இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் தப்பு, கல்யாணம் தப்புலாம் கிஸ் பண்ணுறாங்கம்மா, தப்பும்மா தப்பு தப்புன்னு உங்கள் தம்பி கத்திட்டு இருக்கான். ஸோ மண்டபமே சிரிக்குது. நீங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அன்றைக்கி நைட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வெட்டிங் நைட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே செம்ம லவ்வபுளாக அந்த மூமெண்ட்டும் முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு 2 பேரும் ஹக் பண்ண மாதிரியே படுத்திருப்பீங்க. நேக்டாக தான் படுத்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வியை ஹக் பண்ணிட்டு ம் சொல்லுவேன், நான் நினச்சே பார்க்கல தெரியுமா என்னோடய லக்கி சாம் என்னோடய லைஃப் ஃபுல்லாக வரும்னு சொல்லிட்டு, நானும் நினச்சே பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கேஸ் 2 பேரும் பண்ணிட்டு தென் அப்படியே கிளம்பி வந்துட்டு வேலைக்கு போயிடுறான். தென் நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலியாக அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், பாய், லவ் யூ.